எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேட்குற மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் நம்ம கூட்டணிக்குள்ளே இல்லை அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கார். யார் அவர்? பாஜகவை சேர்ந்த சரத்குமார் அவர்கள். அவர் இப்போ செய்தியாளர்கள் சந்திப்பின் போது முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா, தாவேகா கூட பாஜக கூட்டணி வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை எதுவும் நடந்துக்கிட்டு இருக்கா, இன்னும் கூட்டணி ரொம்ப முக்கியமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்டிஏ கூட்டணி வந்து பலமாக இருக்கான்னு கேட்குறாங்க. நான் பலமாக இருக்கிறதுனால தானே நீங்கள் எங்களெல்லாம் நிறுத்தி கேள்வியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அதை அசால்ட்டாக டேக்கிள் பண்ணார். அதுக்கப்புறமா தான் அதை கேட்குறாங்க. பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கா, கூட்டணி அமையிறது அவசியமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு சரத்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து வெண்மனை இங்கே இப்போ வேலை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன்பா, நம்மக்கிட்ட அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் எதுவுமே வராது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாஜகவுக்கும் தாவேகாவுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைன்றது ஒன்றுமே நடக்கலை. நீங்களாக தான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்களாக தான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, கட்சிக்குள்ளே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சரத்குமார் அவர்கள். வலுவாக இருக்கனால தான் இங்கே நின்று என்ன கேட்டுட்டு இருக்கீங்க. இதாவது நான் வந்து ஒரு காரியகர்த்தா, இன்றைக்கி ஒரு காரியகர்த்தா. விஜயோட கூட்டணி நான் அதுபடி பேச முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயோட கூட்டணி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது நீங்களாக தான் கேட்டுட்ருக்கீங்க. ப்ரெஸ்ஸு தான் விஜயோட கூட்டணி இருக்கான்னு கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவும் செய்தி என் காதுகள் வரல. இல்லை, அதை பற்றி வந்தால் நல்லது, வராட்டி நல்லதுலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த மாதிரி தகவல் இல்லைன்றது ஊர்ஜிதப்பட்டு சொல்கிறேன். யாருக்கிட்ட? விஜய் கூடயா? தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக தான் இருக்குது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது.